வணக்கம். உலக அளவிலேயேங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு மிக சிறந்த ஃபுட் அப்படின்னா அது தாய்ப்பால் அப்படின்னு தாங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. உலகத்திலே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தந்து அந்த குழந்தையோட வளர்ச்சி முழுவதுமே அதை பாதுகாக்கிறது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் தாங்க. ஆனா அந்த தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு சத்து நம்ம சாப்பிடுற ஒரு சாப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதாங்க? இருக்கு. வாங்க தெரிஞ்சுப்போம். அதாவதுங்க தாய்ப்பால்ல லாரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்கும். இது தாய்ப்பாலை தவிர வேற எதுலயுமே இருக்காது. ஆனா தேங்காய் பால்ல இந்த லாரிக் ஆசிட் இருக்குங்க. இதை நம்ம சாப்பிடும் போது இந்த லாரிக் ஆசிட் மோனோலாரினா மாறி நமக்கு ஏற்படுற கிருமி தொற்றுல இருந்து பாதுகாப்பு அளிக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணும் அண்ட் மூல வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுங்க இந்த தேங்காய் பால். அண்ட் உங்களுக்கு வாயில புண்ணு, அதாவது இந்த மவுத் அல்சர் அண்ட் வயிற்றுல புண்ணு, வயிற்றுல வரக்கூடிய அல்சர், இது எல்லாத்துக்குமே நீங்க நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் வெளியே தேடி அலைஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனா தேங்காய் பால் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுங்க. உங்களுக்கு இதெல்லாம் இருந்தா கூட நீங்க வீட்டுல தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. நீங்க கண்டிப்பா கியூர் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெய். இதுல மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குங்க. இது கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே கம்மி பண்ணி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும். இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியா இருக்கும் இல்லைங்களா? அந்த நேரத்துல நீங்க தேங்காய் எண்ணெயை அவங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது அவங்களுக்கு கொஞ்சமா சாப்பாட்டுல கூட நீங்க தேங்காய் எண்ணெயை போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாங்க. அது அவங்களுக்கு சாப்பிடவும் பிடிக்கும். அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அவங்களோட நல்ல கொலஸ்ட்ரால் லெவலையும் இது இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆனா இந்த தேங்காய் எண்ணெயில ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்குங்க. சோ நீங்க காலையில் பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி ஆயில் புல்லிங் பண்ணீங்க அப்படின்னா அது உங்க பற்களோட கேப்ல இருக்க அழுக்குகள், பற்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய அழுக்குகள், இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி உங்களோட ஓரல் ஹைஜீனை நல்லாவே மெயின்டைன் பண்றதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அண்ட் அடுத்து தேங்காயில பாத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுல மேங்கனீஸும் பாஸ்பரஸும் இருக்கும். இது நம்ம போனோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய காப்பர் அண்ட் அயன் இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிசி, அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு அணுக்களை அதிகப்படுத்தி நமக்கு அனிமியா, அதாவது ரத்த சோகை வராம நம்மள பாதுகாக்கும். சோ நீங்க தேங்காவை பொறுத்த வரைக்குங்க, அது தேங்காவா இருந்தாலும் சரி, தேங்காய் சட்னியா இருந்தாலும் சரி, தேங்காய் பாலா இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெயா இருந்தாலுமே சரி, தேங்காய் பூவா இருந்தாலும் சரி, அதை அவாய்ட் பண்ணாம நீங்க சாப்பிட்டாலே போதுங்க, உங்களோட ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். சோ யோசிச்சு பாருங்க, நீங்களா மாறிடுவீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. தேங்க்யூ.